Hi friends, welcome back to TAMIL AMAZIN FACTS. உலகத்துல எத்தனையோ சூப்பர் கார் பிராண்ட்ஸ் இருந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ரோல்ஸ் ராய்ஸை வாங்கி அதுல ஜம்முன்னு உக்காந்துட்டு போறது ஒவ்வொரு பணக்காரங்களோட கனவு. நம்ம இந்தியால எக்கச்சக்க பணக்காரங்க இருந்தாலும் சில பேர் மட்டும்தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸே 5 கோடிக்கு மேலதான். ஆனாலும் இதோட குவாலிட்டிக்காகவும் ஃபீச்சர்ஸுக்காகவும் பணத்தை கொட்டி இந்த காரை வாங்குறாங்க. ரோல்ஸ் ராய்ஸோட ஒவ்வொரு காரும் மிஷினை யூஸ் பண்ணாம வெறும் கையாலேயே செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரும் செஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் ஆகும். இது செய்யறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆகுது, என்னென்ன பண்றாங்க அப்படின்ற மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரி ஆன உடனே வேர்ல்டு கிளாஸ் ஃபேக்டரிக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க அப்படின்றத தானாவே உணர்வீங்க. ஏன்னா மற்ற கார் கம்பெனிஸ்ல இருக்க மிஷினரி மாதிரி இங்க எந்த மிஷினும் இருக்காது. ஏன்னா முக்காவாசி எல்லாமே கையாலையும் ரொம்ப பொறுமையாவும் செய்யறாங்க. மற்ற கார் கம்பெனி எல்லாமே ஒரு காரை 10ல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால அந்த காரை செய்யறதுக்கு மிஷினரிஸும் அதிகமா இருக்கும், ஆளுங்களும் அதிகமா இருப்பாங்க. அதே ரோல்ஸ் ராய்ஸ் காரை செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசமாவது ஆகும். அதனால ஒவ்வொரு வேலையும் ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாவும் டைம் எடுத்து செய்வாங்க. அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸுக்கும் டீமுக்கும் ரொம்ப நிறைய டைம் கிடைக்கிறதுனால ஒவ்வொரு காரையும் இன்ச் பை இன்ச்சா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து காரை செஞ்சு முடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரும் ரொம்பவே வித்தியாசமா யூனிக்கா இருக்கும். ஏன்னா கம்பெனில கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும் போதே கஸ்டமரோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி காரை ஃபுல்லாவே கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமருக்கு எந்த கலர்ல கார் வேணுமோ அந்த கலர்லயே காரை பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கலர்லயே கிட்டத்தட்ட 44,000க்கும் அதிகமான கலரை கஸ்டமர் கிட்ட கொடுத்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க காட்டின எந்த கலரும் உங்களுக்கு பிடிக்கல, நீங்களே ஒரு கலரை கொடுத்தா கூட அந்த கலர்லயே காரை பெயிண்ட் பண்ணி தருவாங்க. அப்படி சூஸ் பண்ணி அடிக்கிற பெயிண்ட் உங்களுக்கு மட்டும்தான். அதாவது அதே கலர்ல வேற யாராவது அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல பெயிண்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காம அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணி தரவே மாட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட பேட்டன் ரைட்ஸ் மாதிரி தான். அப்படி அடிக்கிற வண்டியோட பெயிண்டோட லேயர் மட்டுமே கிட்டத்தட்ட 7 தடவை அடிப்பாங்க. 7 லேயர் கோட்டிங்லாம் பத்தாதுப்பா, இன்னும் நிறைய லேயர் அடிங்கன்னு சொன்னா கூட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாம எத்தனை லேயர் கோட்டிங் கேட்டாலும் அத்தனை லேயர் கோட்டிங்கையும் அவங்க அடிச்சு தருவாங்க. என்னதான் இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் கம்பெனி கொடுத்தாலும் இந்த பிராண்ட் காரை வாங்குற பணக்காரங்க, கம்பெனி சிஇஓ, செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு யூனிக்னஸ் அவங்க கார்ல இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. அதாவது காரோட எக்ஸ்டீரியர்ல வைரத்தை பதிக்கிற மாதிரி. அதை நார்மலா யாரும் பண்ணவே முடியாது. ஆனா அதை கூட ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அவங்க கஸ்டமருக்காக செஞ்சு கொடுக்கும். வைரத்தால செஞ்சு தரணுமா, செஞ்சு தரோம். கோல்டால செஞ்சு தரணுமா, செஞ்சு தரோம். கஸ்டமர் என்ன செய்ய சொன்னாலும் அதுக்கு நோன்னு சொல்லாம எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க. எக்ஸ்டீரியர்ல மட்டும் இல்ல, இன்டீரியர்ல யூஸ் பண்ற லெதர் கூட ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த லெதர் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாவும் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆக கூடாதுன்றதுக்காக யூரோப்ல கிடைக்கிற அனிமல்ஸோட லெதரை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் கொசு அவ்வளோ இருக்கவே இருக்காது. அதனால கொசு அந்த விலங்க கடிச்ச தடயம் அதோட ஸ்கின்ல இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சா அந்த லெதரோட குவாலிட்டியை செக் பண்றாங்க. அந்த லெதரை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லெதரை கட் பண்றதுக்கு மிஷினை யூஸ் பண்ணாம அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் அந்த லெதரை வெறும் கையாலேயே கட் பண்றாங்க. அதுலயும் அந்த லெதரை பாலிஷ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. லெதரை கட் பண்ணி அதை கையால தைச்சு முடிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த லெதர்ல கூட எனக்கு நீங்க சொல்ற லெதர் வேணாம், எனக்கு அலிகேட்டர் லெதர் தான் வேணும், ஆஸ்ட்ரிச்சோட லெதர் தான் வேணும்னு சொன்னா கூட கஸ்டமர் கேட்கிற அந்த லெதரையே அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அடுத்ததா காரோட டேஷ்போர்ட்ல இருந்து சில இன்டீரியர் பார்ட்ஸ்ல மரக்கட்டைகளை யூஸ் பண்றாங்க. அதுவும் வேற மரக்கட்டையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கார் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கார் ஃபுல்லாவே ஒரு மரத்தோட கட்டை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா மரக்கட்டையில கூட கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி யூஸ் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா பாதாம் மரத்தோட கட்டையை தான் யூஸ் பண்றாங்க. இது இல்லாம பல காஸ்ட்லியான மரக்கட்டைகளையும் யூஸ் பண்றாங்க. இதுலயும் நீங்க குறிப்பிட்ட மரத்தோட கட்டை தான் எனக்கு வேணும்னு சொன்னாலும் அதையும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இதை எல்லாத்தையும் விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன தெரியுமா, காரோட எக்ஸ்டீரியர்ல இருக்க டெக்கரேட்டிவ் பெயிண்டிங் எல்லாத்தையுமே கையால மட்டும் தான் பண்றாங்க. அதுலயும் ஒரே ஒரு மனுஷன் தான் உலகத்துல இருக்க எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயும் இருக்கிற டிசைன்ஸை வரைஞ்சிருக்காரு. மார்க் கோட் அப்படின்ற இவர் தான் கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இவரோட ஸ்கில்ல வச்சு ஒவ்வொரு காருக்கும் வித்தியாசமா டெக்கரேட் பண்றாரு. இது வரைஞ்சு முடிக்கிறதுக்காகவே இவரு ரொம்ப நேரம் எடுத்துப்பாராம். ஏன்னா இவர் யூஸ் பண்ற பெயிண்ட் வரைஞ்ச உடனே காஞ்சிரும். அதனால கொஞ்சம் தப்பானா கூட அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருப்பியும் மொத்த காரையுமே ரீபெயிண்ட் பண்ணி தான் ஆகணும்.
பெயிண்ட் பண்றதுக்காக மார்க் யூஸ் பண்ற பிரஷை கூட ரொம்பவே யூனிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த பிரஷை அணிலோட முடியை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அணிலோட முடி தான் இருக்கிறதுலே ரொம்பவே சாஃப்டா இருக்குமா. இந்த காரோட இன்னொரு யூனிக் ஃபீச்சர் அதோட ரூஃப்ல டிசைன் பண்ற அதோட லைட்ஸ் தான். காருக்குள்ள உட்காந்து அந்த லைட் ஆன் பண்ணும்போது நட்சத்திரத்தை பாக்குற மாதிரியே டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுக்காக ரூஃப்ல ஓட்டைய போட்டு அதுல ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை அட்டாச் பண்றாங்க. அதுக்காக ரூஃப்ல கிட்டத்தட்ட 1340 ஹோல்ஸை போடுறாங்க. கஸ்டமருக்கு வேணும்னா இன்னும் நிறைய ஹோல்ஸை கூட போட்டு அதுல கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த மொத்த ஒர்க்கையும் கொஞ்சம் கூட மிஷினை யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் கையால தான் செஞ்சு முடிக்கிறாங்க. இது செஞ்சு முடிக்க மட்டுமே கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகுமா. அது மட்டும் இல்ல, அந்த லைட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நட்சத்திரம் ஒவ்வொரு டிசைன்ல தெரியுதுல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். காருக்குள்ள உட்காந்து டிராவல் பண்ணீங்கன்னா வெளியில இருக்க சவுண்ட் கொஞ்சம் கூட உள்ள தெரியாத அளவுக்கு உள்ள இன்டீரியர் ஃபுல்லாவே சவுண்ட் ப்ரூஃபை வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டயரோட சவுண்ட் கூட கேட்க கூடாதுன்றதுக்காக டயர்ல ஃபோமை வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் கிரில் இருக்குல்ல, அதை கூட மிஷினை வச்சு செய்யாம வெறும் கையை யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. இந்த காரோட டயர்ல ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்றதுக்காக RR அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் கூட கார் ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகாம அப்படியே தான் நிற்கும். இதுக்காகவும் ஸ்பெஷல் மெக்கானிசம் தான் செஞ்சிருக்காங்க. அதையும் கையால தான் செஞ்சிருக்காங்க. இந்த காரோட இன்னொரு யூனிக் ஃபீச்சர் என்ன தெரியுமா? பேனட்ல பொருத்தப்பட்டிருக்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி சிம்பிள் தான். 1920ல இருந்து செய்யப்பட்ட எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயும் இந்த சிம்பிள் இருக்கும். இத ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் செஞ்சிருக்காங்க. கஸ்டமர் சாய்ஸுக்கு ஏத்த மாதிரி சில நேரத்துல கோல்டு கோட்டிங்கும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கே, திருடலாமே அப்படின்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. இத புடுங்கலான்னு தொட்டாலே செம ஃபாஸ்டா பேனட் குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணிருக்காங்க. டிரைவர் காருக்குள்ள இருந்தோ அப்படி இல்லைன்னா ரிமோட் மூலமா வெளியில இருந்தோ இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சு கஸ்டமர் கிட்ட போய் சேர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 60 ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸை தாண்டி தான் வெளியில வரணும். அதுல இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை கொடுத்து தான் இந்த காரை டிசைன் பண்றாங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஏத்த மாதிரியும் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் ஒரு கார் செய்ய கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. அதுவே நார்மல் கார் செய்ய வெறும் 12ல இருந்து 15 மணி நேரம் தான் ஆகுது. அதே மாதிரி அது லைஃபும் 12ல இருந்து 15 வருஷம் தான் இருக்கும். ஆனா இந்த காரோட லைஃப் கிட்டத்தட்ட 100 வருஷம்னு சொல்றாங்க. லாஸ்ட் 100 வருஷத்துல செஞ்ச எல்லா காருமே ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கான். நீங்க இந்த காரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது உங்க ட்ரீம் காரா அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும்.